ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். பயாஸ் பீஸ்னால் என்ன அப்படிங்கிற டவுட் வந்து எல்லா பிகினர்ஸ்க்குமே இருக்கும். பயாஸ் பீஸ்னால் என்னென்னா ஒன்றும் இல்லைங்க, நெக்கை வந்து நம்ம தைச்சி திருப்பும்போது நமக்கு நெக்குக்கு வந்து ஸ்ட்ரெச் ஆகணும். அதாவது நெக்கு நம்ம வந்து நெக்லைன் இருக்குல்ல, அதில் வந்து நம்ம ஒரு பட்டி கொடுத்து தைச்சி திருப்புவோம். அந்த பட்டியை ரெடி பண்ணுறதுக்கு பேர் தான் பயாஸுங்க. பயாஸ் பீஸை எப்படி ரெடி பண்ணுறதுன்னா, ஒரு கிளாத்தை எடுத்திங்கன்னா, ஒரு கிளாத்தில் வந்து நார்மலாக ஸ்கொயராக இருக்குது அந்த கிளாத் அப்படின்னா, இப்படி நேராக இருக்கிற பக்கம் பார்த்தீங்கன்னா இழுத்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெச் ஆகாது. அதே நம்ம கிராஸாக இருக்கிற பக்கம் இழுத்து பார்த்தோம்னா அது வந்து நல்லாவே ஸ்ட்ரெச் ஆகும். அப்போ அந்த கிராஸ் பீஸ் தாங்க பயாஸ் பீஸு. இந்த கிராஸ் பீஸை நம்ம எப்படி ரெடி பண்ணுறதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த கிராஸ் பீஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம வந்து ஒரு மார்க் பண்ணிக்கிறோம். கிராஸாகவே ஒரு மார்க் பண்ணிவிட்டு 1.25 இன்ச்சு கேப்பில் நம்ம வந்து லைன் வரைஞ்சி அதை வந்து நம்ம இன்றைக்கி கட் பண்ணிக்க போகிறோம். நெக்லைன் தைச்சி திருப்பறதுக்கு கிராஸ் பீஸ் தான் வேணுமா, ஏன் நேர் பீஸில் வந்து நம்ம ஜாயின் பண்ணி தைக்கக்கூடாதா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். கிராஸ் பீஸ் எதுக்குன்னா, நம்ம நெக்லைன் தைச்சி திருப்பும்போது சுருக்கம் வரக்கூடாது, நமக்கு நீட்டாக அழகாக திரும்பணும். அதே நம்ம நேர் பீஸ் போடும்போது நமக்கு என்ன ஆகும்னா சுருக்கம் இழுத்துக்கிட்டு கழுத்து தைச்சி திருப்பும்போது சுருக்கம் அங்கங்கே இருக்கும். அப்போ அது நமக்கு செட் ஆகாது. அதுக்காக தான் இந்த கிராஸ் பீஸ் போடுறோம். இந்த கிராஸ் பீஸ் வந்து இந்த மாதிரி எல் மாதிரி போங்க. அந்த எல்லில் வந்து ஒரு மார்க் பண்ணி அதை நீங்கள் தைச்சிட்டு இப்போ திருப்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேராக வந்துடும். நேராக வரப்போ இந்த ஃபேப்ரிக்கை வச்சு நம்ம என்ன பண்ணலான்னா அழகாக நீட்டாக நெக்லைன் ரெடி பண்ணிடலாம். இது நெக்கு தைச்சி திருப்பறதுக்கு மட்டும் யூஸ் ஆகாது, நம்ம பைப்பிங்க்கும் இதே மெத்தட்லேயே ஃபாலோ பண்ணி தைச்சோம்னா நல்லா நீட் ஃபினிஷிங்காக வந்துடும் உங்களுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.